கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். 9 ஆண்டுகள் கழித்து டிடிவி தினகரன் தற்போது அந்த தொகுதி ஒப்பந்தத்திற்காக கையெழுத்திடுவதற்காக அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். எல்லாரையும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது என்ன செய்தி? இது அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாத்துக்குமே டெல்லிக்கு தான் போறாங்க. அமித்ஷாவை பாக்குறாங்க, முடிவு பண்றாங்க. கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுலயும் பாஜகவுடைய மேலாதிக்கம் தான் அதிகமா இருக்கு. தினகரனை சேர்த்ததும் பாஜக தான். தினகரன் என்ன சொன்னாருன்னா, பாஜக தான் எங்களுக்கு சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்னாரு. அதே மாதிரி எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்த பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே தனியா அமித்ஷாவை பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உணர்த்திய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பாஜக கிட்ட ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காரு. இந்த பாஜகவோட கூட்டணி பேசுறதுல ஏதோ ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட அவர் நேரடியாக பேச்சு நடத்தல, த்ரூ பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்ற மாதிரியான பேச்சுக்கள் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை கூட வச்சாரு, நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ ஜெயலலிதா இருந்த போதோ, எம்ஜிஆர் இருந்த போதோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் அதிமுக அலுவலகம் அல்லது போலீஸ் கார்டன் நடக்கும், சென்னையில் நடக்கும். இப்ப என்னன்னா எடப்பாடி டெல்லிக்கு போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அது அதிமுக தொண்டர்களிடையே கூட ஒரு விதமான ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையை உண்டாக்கிட்டு, என்ன பாஜக நம்ம கூட்டணியில இருக்காங்க, நம்ம போய் டெல்லியில போயிட்டு தலைவர் பேச்சு நடத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கும் தோன்றியது உண்மைதான். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றிட்டு தேர்தலை நோக்கி போகும்போது நாங்க கட்டுக்கோப்பா இருக்கோம் அப்படின்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் அதிமுக இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த அதிமுக அலுவலகத்துல இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல அடிப்படையா ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு பேக்கேஜ் மாதிரி டீல் பண்ணி பாஜகவுக்கு சீட் கொடுக்க போறாங்களா, இல்ல தனித்தனியா எடப்பாடி எல்லாருக்கூடையும் அக்ரிமெண்ட் போட போறாரா? பாஜக ஒரு அக்ரிமெண்ட், தினகரன் ஒரு அக்ரிமெண்ட், வாசன் ஒரு அக்ரிமெண்ட் போட போறாரா? இல்ல ஒட்டுமொத்தமா பாஜக தரப்பில் இருக்கிற வாசன், தினகரன், இவங்களுக்கெல்லாம் பாரிவேந்தர், இவங்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு அக்ரிமெண்ட் பாஜக போட போறாருன்றத பேக்கேஜா போட போறாருன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் 2 பேருக்கு நடுவில் கடந்த சில நாட்களாக ரெட்டேலை சின்னத்துல சின்ன சின்ன கட்சிகள் போட்டி போட வைக்கணும்னு ஒரு எண்ணத்தை அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனா அதே சமயம் பாஜக இல்ல தாமரையில தான் அவங்க போட்டி போடுவாங்க, ஜான் பாண்டியனோ பாரிவேந்தரோ ஏசிஷன்மோ தாமரையில தான் போட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த அழுத்தம் அவங்களுக்குள்ள அந்த விஷயத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வந்ததுன்றதெல்லாம் இனிமேதான் தெரியும். ஸோ தனித்தனியா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட அதிமுக அக்ரிமெண்ட் போட போறா, இல்ல பேக்கேஜா போட போறதா? அதே மாதிரி பாஜகவுக்கு 20 சீட் போன வாட்டி கொடுத்தாங்க. இந்த வாட்டி நாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 11% வாங்கியிருக்கோம், ஓட்டு எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 25 மாற போறதா, 30 மாற போறதா? அதுல எடப்பாடி எவ்வளவு தூரம் பாஜக அழுத்தத்துக்கு அடிபணிந்தாரா, இல்ல அவர் தன்னுடைய பிடியில விடாம உறுதியாக நின்றாரா? இவ்வளவுதான் கொடுக்க முடியுன்ற விஷயங்கள உறுதியாக நின்றாரா போன்ற பல விஷயங்கள் இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும்போது அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வந்திருக்கிறது அந்த கூட்டணி தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்தை காமிக்கிறதா நான் பாக்குறேன். ஆக்சுவலா இது அவசியம் கூட. ஆக்சுவலா நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.